காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. தமிழ் தென்றல் மாணவர்கள் அனைவருக்கும் பத்மினியின் அன்பான இரவு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஸ்ட் நம்பர் 22ல வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்களுடைய டாபிக்ல 20 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ 20 கொஸ்டினுடைய விளக்கங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வல்லினம் மிகுமிடம் குறித்த சரியான என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? சரியான கூற்றை தேர்க. சரி, வல்லினம் மிகும் இடங்களை எது சரியா இருக்கும் பார்ப்போமா? இருபெயர்ட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருபெயர்ட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்றது சரிதான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்துருப்போம்ல, இருபெயர்ட்டு பண்பு தொகைன்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறப்பு பெயர் முன்னும் இப்ப என்ன சொல்லணும்னா, சிறப்பு பெயர் முன்ன இருக்கும், பொது பெயர் பின்னும், பொது பெயர் பின்னும் அமைஞ்சிருக்கும். எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா, மார்கழி திங்கள் அப்படின்னு வச்சுங்களேன். திங்கள் என்றால் மாதம் அப்படின்ற பொருள். திங்கள் என்றால் என்னமா? மாதம். அப்போ மாதம் என்பது நமக்கு 12 மாதங்கள் இருக்கு. அப்ப நம்ம பொது பெயரா எடுத்துக்கலாம். மாதம் என்பது பொது பெயராகவும், அதுல மார்கழி என்பது ஒன்றை மட்டும் சொல்லும் பொழுது அது சிறப்பு பெயரா சொல்லியிருப்பாங்க. அப்ப சிறப்பு பெயர்னா ஒன்றை மட்டும் சொல்லும் பொழுது இதுக்கு இடையில என்ன பண்ணலாம் அப்படின்னா வல்லினம் போட்டுக்கலாம். அப்போ மார்கழி ஆகிய, அப்ப இடையில என்ன மறைஞ்சிருக்கும்? ஏன் நமக்கு தொகைன்னு சொல்றோம் அப்படின்னா, தொகை என்றால் மறைதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கா? அப்ப இங்க என்ன மறைஞ்சிருக்கும் அப்படின்னா பண்பு உருபுகள் மறைஞ்சிருக்கும். இப்போ ஆன, ஆகிய, இந்த உருபுகள்லாம் மறைஞ்சிருக்கு. ஆன, ஆகிய இந்த உருபுகள்லாம் மறைஞ்சிருக்கிறதுனால இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்க பாருங்க. பண்பு பெயர், பண்பு பெயர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்பு உருபுகள் நிறைய இருக்குல்ல நம்மளுக்கு. அது பண்பு உருபுகள் மை, ஆன, ஆகிய அப்படின்னு பண்பு உருபுகள் வந்து வெளிப்படையா வந்துச்சுன்னா, அந்த உருபுகள்லாம் வெளிப்படையா வந்த பண்பு பெயர். அதுவே மறைஞ்சு வந்தது அப்படின்னா பண்பு தொகை. அதுவே சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் அமைஞ்சு இடையில ஆன ஆகிய உருபுகள் மறைஞ்சிருந்தா இரு பெயர்ட்டு பண்பு தொகை. இதுல பண்பு பெயர்ல வல்லினம் மிகாது, பண்பு தொகையில வல்லினம் மிகும், இரு பெயர்ட்டு பண்பு தொகையில வல்லினம் மிகும். சரிங்களா? வினைத்தொகையில் வல்லினம் மிகுமா அப்படின்னு கேட்டா வினைத்தொகையில வல்லினம் மிகாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வினைத்தொகைனா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டே ரெண்டு பெயர் தான் இருக்கும். நீங்க வினைத்தொகை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு, அது பிரிச்சீங்கன்னா ரெண்டு சொல்லதான் இருக்கும். முதல் சொல் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு வினையடியாக இருக்கும். எடுத்துக்காட்டு பாருங்களேன், ஊரு. ரெண்டாவது என்னவா இருக்கும் அப்படின்னா காய். இது ஒரு பெயர் சொல்லாக இருக்கும், இது வந்து ஒரு வினையடியாக இருக்கும். நீங்க வினைத்தொகை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது ரெண்டா பிரிச்சு ஒரு வினையடி. வினையடினா என்ன? பகுதி மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும், பகுதியை மேற்கொண்டு நம்மளால பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களா? இப்போ ஊர்னா ஊறுதல் என்ற ஒரு வினையுடைய அடி என்னவா இருக்குன்னா ஊரு அப்படின்னு இருக்கு. காய் என்பது ஒரு பெயர்ச்சொல். இதற்கு இடையில என்ன மறைஞ்சிருக்கும்னா காலம் காட்டக்கூடிய பெயரச்ச விகுதிகள். காலம் காட்டக்கூடிய பெயரச்ச விகுதிகள்னா என்னமா? என்பது காலம் காட்டக்கூடிய பெயரச்ச விகுதிகள். எப்படி சொல்லலாம்? இப்போ பெயரச்சம் 3 காலத்தையும் காட்டுமா அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கேட்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா 3 காலத்தையும் காட்டும். எப்படி காட்டும் அப்படின்னா, இப்போ ஊறுகாய்னா ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த என்பது இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் காட்டும், என்பது எதிர்காலத்தை காட்டும். அப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இங்க இக்கு போடக்கூடாது. ஏன் அப்படின்னா வினைத்தொகையில் எனக்கு வல்லினம் மிகாது. சொல்றது புரியுதா இல்லையா? அடுத்து பாருங்க, உண்மை தொகை. எனக்கு உண்மை தொகையிலும் வல்லினம் மிகாது. இப்ப எடுத்துக்காட்டு பாருங்களேன், உண்மை தொகைக்கு இரவு சேர்த்து எடுக்கலாமா? இரவு பகல் கொடுக்கலாம்னு வச்சுக்கலாம். இப்போ இரவு பகல் இதுல என்ன போடக்கூடாது அப்படின்னா இப்பு போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இரவும் பகலும் உண்மை தொகைனா என்ன அப்படின்னா என்பது மறைந்து வருவது. அப்படின்றது மறைந்து வருவது. என்பது மறைந்து வந்தால் உண்மை தொகை, என்பது வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை, முற்றுமையில நம்ம படிச்சுப்போமா? சோ அப்ப எனக்கு இதுல என்ன ஆகுதுன்னா வல்லினம் மிகாது. முதல் வேற்றுமை, முதல் வேற்றுமைக்கு பேர் என்னமா? எழுவாய் வேற்றுமை. எழுவாய் வேற்றுமையில் வல்லினம் மிகாது. கண்ணன் படித்தான். எடுத்துக்கிட்ட என்ன சொல்லலாம் இடத்துல? கண்ணன் படித்தான் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எனக்கு என்ன வராது? இப்பு வராது. ஏன்னா இது ஒரு எழுவாய். எழுவாய் அப்படின்னா என்ன? ஒரு எழுவாயும் ஒரு பயனிலையும் நமக்கு இருக்கும். இடையில எந்த ஒரு உருவமே மறைஞ்சிருக்காது. இது எழுவாய், இது பயனிலை. பயனிலை 3 பயனிலை இருக்கா? வினை பயனிலை, வினா பயனிலை, பெயர் பயனிலை அப்படின்னு 3 இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்குங்க. இரு பெயர்ட்டு பண்பு தொகையில வல்லினம் மிகும், மற்ற எதுவுமே மிகாது. அப்ப ஆப்ஷன் ஏ என்பது சரியா இருக்கு. ஓகேவா? அடுத்து பார்ப்போமா? வினா எண் 2. வினையச்சத்தின் அடிப்படையில் வல்லினம் மிகுமான்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலா முதல்ல வினையச்சத்துடைய விகுதிகள் என்ன நமக்கு தெரியணும். வினையச்சத்துடைய விகுதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இ, உ, ஆ. ஆக்சுவலா நிறைய பேருக்கு ஈ தெரியும், ஊ தெரியும், ஆ நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதை வினையச்ச விகுதிகள் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எச்சம்னா என்ன?
எச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எச்சம் 2 வகைப்படும். அது என்னமா 2 வகை? எச்சம் என்பது 2 வகை. என்னமா 2 வகை? ஒண்ணு பெயர், இன்னொன்னு வினை. பெயரெச்சம், வினையெச்சம். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு வினைச்சொல் முற்று பெறாமல், என்னமா சொல்றாங்க, ஒரு வினைச்சொல் முற்று பெறாமல், முற்று பெறாம எச்சமா இருக்கணும், முற்று பெறாது, முற்று பெறாமல் அது பெயரை கொண்டு புரிந்தால் அது பெயரெச்சம். அதே வினைச்சொல் வினை முற்று பெறாமல் எச்சமாக இருந்து வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். படிச்சிருப்போம், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். என்னன்னா ஒண்ணு இல்ல, எச்சமாக நிற்கக்கூடிய சொல் என்னவா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு வினைச்சொல் தான் எச்சமாக இருக்கும், ஒரு பெயர்ச்சொல் எச்சமாக இருக்காது. அப்போ இது வினைச்சொல் சொல்றோமா. சோ இதுல இ உ என் ஆ என்ற விகுதிகள் இருக்குமா? எடுத்துக்காட்டு பாருங்களேன். இப்ப ஆ வச்சு நான் சொல்லட்டுமா? இப்போ வர சொன்னான், இப்ப சி சொல்லுமா, ஈ வந்து பாத்தீங்கன்னா தேடி பார்த்தான் சொல்லாமா இல்லையா? தேடி பார்த்தான். ஏன் இதை நான் வினையெச்சமா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேடி எச்சமாக இருக்கு, ஒரு வினைச்சொல் முற்று பெறாமல் எச்சமா இருக்கு. தேடுதல் என்ற ஒரு வினைச்சொல் முற்று பெறாமல் தேடி என்று நிக்குது, எச்சமா இருக்கு. அது பார்த்தான் என்று கொண்டு முடியும், இது வினை எச்சம். அப்புறம் ஊ வச்சு சொல்லலாமா? வந்து சொல்லலாமா? ஊல வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம், வந்து சென்றான், வந்து சென்றான். சோ வந்து வருதல் என்ற ஒரு வினைச்சொல் முற்று பெறாமல் வந்து சென்றான் அப்படின்னு இருக்கு, இதுமே நம்ம வினையெச்சம். அடுத்து வர சொன்னான், இதுமே எனக்கு என்னமா வர அப்படின்றது முற்று பெறாமல் சொன்னான் என்ற ஒரு வினையை கொண்டு முடியுது. இது மூணுமே எனக்கு வினை. இது இகரம், இது உகரம், இது அகரம். இதுல எங்க எனக்கு வலின மிகும் அப்படின்னா, கண்டிப்பாக 100% தேடி பார்த்தான் இகர ஈற்று வினைச்சல் வலின மிகும், அகர ஈற்று வினைச்சல் வலினம். அகரம்னு வந்தாவே நிறைய பேர் ஆ வந்தா பெயரச்சம் பெயரச்சம் போடுறீங்க. ஆ என்பது பெயரச்ச விகுதிதான். 90% ஆ என்பது பெயரச்ச விகுதி, 10% அப்படின்றது நம்ம வினையச்ச விகுதியா எடுத்துக்கிறோம். அந்த 10% தான் இது. வர சொன்னான், ஆட சொன்னான். அப்ப வர அப்படின்றதுல வர பக்கத்துல என்ன வார்த்தை போட்டு நான் முடிக்க முடியும் அப்படின்னா, அந்த ஒரு வினைச்சொல் தான். வர சொன்னான், வர கேட்டான், வர பார்த்தான் தான் நான் போட முடியும். ஓகேங்களா? சோ இது ரெண்டுமே எனக்கு வலின மிகும் தான். அதனால அகர ஈற்றத்திலையும் இகர ஈற்றத்திலையும் எனக்கு வலின மிகும். ஆனா இந்த ஒகர ஈற்றுன்றது முதல்ல ஆக்சுவலா ஒகரமே வராதுல நமக்கு. அதுல என்ன இருக்குது? ஊதனமா இருக்கு. இல்ல ஊ ஏன் நான் சொல்லல அப்படின்னா, ஊன் வரும்பொழுது நமக்கு வேற கான்செப்ட். குற்றியல் உகரம் போடிக்குமா இல்ல, ஒரு நிலைமொழி இறுதியாக உகரம் வந்துச்சுன்னா குற்றியல் உகரம் முற்றியல் உகரம், அந்த குற்றியல் உகரம் 6 வகையெல்லாம் பிரிச்சிருப்போமா. சோ அதனால இதை நான் கம்பல்சரி சொல்லல. சோ ஓ என்பது இங்க இல்ல, நமக்கு ஊ என்பதுதான் இருக்கு. அதனால எனக்கு பி சி சரி. வினைச்சத்தின் அடிப்படையில் வலின மிகும் இடமறிந்து எழுதுக. அகர இகரத்துல கண்டிப்பா மிகும், ஒகரன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. ஸோ ஏவும் பி தான் சரியா இருக்கணும். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா அகர ஈற்று வினையச்சம் இகர ஈற்று வினைச்சல் வலின மிகும், ஒகரம் அப்படின்றது இல்லை. ஓகேவா? வினைச்சல ஒகரம் இருக்காது. ஸோ ஏவோ ஏ அண்ட் சி தான் வந்திருக்கணும். செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அகர இகர உகரம் அப்படின்னு தான் வரும், உகரம் வராது. அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து பார்ப்போம். 3வது கொஸ்டின் பாருங்க. கூற்றுகளை ஆராய். என்ன கூற்று சொல்றாங்க? அந்த இந்த என்ற சுட்டு திரிபுகளில் வலின மிகும். சுட்டு திரிபு நம்ம தெரியும்ல, ஆ ஈ வந்துச்சு அப்படின்னா இது அந்த இந்த அப்படின்னு மாறிச்சுன்னா அது சுட்டு திரிபுகள் வலின மிகும்ன்றாங்க. ஆமா. இப்போ எடுத்துக்காட்டுறாங்களேன், அந்த பக்கம் என்ன சொல்லலாம்? அந்த பக்கம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? வலின மிகும். அது மாதிரி இந்த புத்தகம் அப்படின்னா என்ன போடலாம்? வல்லினம் போட்டுக்கலாம். சோ அதுதான் இங்க சொல்லிக்கலாம். அப்ப சரிதான். அங்கு இங்கு என்ற இடைச்சொல்லும் வலின மிகும். ஆமா, அங்கு இங்கு அங்கு போனான் சொல்லலாமா? போனான். அப்புறம் இங்கு 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 பார்த்தான். அப்ப இங்கே நான் என்ன போடலாம் அப்படின்னா இப்ப போடலாம். சோ இங்கேயுமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வலின மிகும் தான். ரெண்டுமே சரிதான். அப்ப என்ன சொன்னா கூற்று 1 2 இரண்டும் சரி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம படிச்சுக்கோ என்ன படிச்சுக்கோன்னா, சுட்டு திரிபில் வலின மிகும். அது போக அங்கு, அப்படி, அவ்வகை, அத்துணை, அவற்றை. சோ இந்த ஆ இ ஊ வச்சு ஆ இ ஏ ஆ இ ஏ இது ரெண்டு வச்சுக்கணுமா? இந்த 3 வச்சு சொல்லிப்போம். அங்கு இங்கு
எங்கு இந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். அப்படி, இப்படி, எப்படி வல்லினம் மிகும். அவ்வகை, இவ்வகை, எவ்வகை இதுலுமே வல்லினம் மிகும். அத்துணையில இத்துணை, எத்துணை வல்லினம் மிகும். அவற்றை, இவற்றை, எவற்றை. சோ இந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகும் நம்ம படிச்சிருப்போம். இதுலயே நல்லா கவனிக்கணும். சின்ன ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா, அத்துணை, இத்துணை, எத்தனை வந்தா வல்லினம் மிகணும். இதுவே அத்தனை, இத்தனை, எத்தனை அப்படின்னு வந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா வல்லினம் மிகாது. ஓகேவா? வல்லினம் மிகாது. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, துணை அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தா பக்கத்துல ஒரு எழுத்து துணையா வரணும்னு ஞாபகம் வச்சு வல்லினம் மிகும். தனை அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தா மிகாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சோ அந்த கான்செப்ட் பிரகாரம் தான் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த இந்த என்ற சுற்றுத்திருவில் வல்லினம் மிகும், அங்கு இங்கு என்ற சொற்களுக்கு வல்லினம் மிகும். நம்ம ஏற்கனவே அதான். ஓகேவா? ஓகே. அப்போ ஆப்ஷன் என்னமா? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று 1 8, 10 என்ற திசை பெயர்கள் வல்லினம் மிகும்ட்டாங்க. ஆமா, 8, 10 நம்ம எண்கள் பெயர்கள்லயே நம்ம அதை சொல்லவே வேணாம். எடுத்துக்கிட்டே பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருப்பீங்க? 8 தொகை, 8 தொகை, இன்னொன்னப்பா 10 10. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வல்லினம் மிகுந்திருக்கும். அப்ப இந்த கூற்று எனக்கு என்ன அப்படின்னா சரிதான். 8, 10 வல்லினம் மிகும் அப்படின்றது சரிதான். அடுத்து பாருங்க, அரை பாதி என்ற சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஆமா, அரை பாதி நான் ஞாபகம் வச்சுங்க. அரை பாதி என்ற சொற்களின் பின் வல்லினம் மிகும். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரை காசு கேட்டாச்சுல, அரை காசு, பாதி பணம், இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இங்க நான் எக்கு போடலாம், இங்க இப்ப போடலாம். ஆக்சுவலா வல்லினம் மிகும் இடங்கள் என்னன்னா ஃபர்ஸ்ட் அதை பேசிக்கா நம்ம சொல்லிருக்கணும். வல்லினம் மிகும் இடங்கள் ஒண்ணு இல்லம்மா, நீங்க ரெண்டு விஷயம் மட்டும் பாருங்க. என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலைமொழி, வருமொழி. இப்படி இருக்குமா? இது நிலைமொழி சொல்லியிருப்போம், இது வருமொழி சொல்லுவோம். நிலையாக இருக்கக்கூடிய மொழி, நிலையாக இருக்கக்கூடிய மொழியோடு வருமொழி வந்து சேருமா? இதுல வருமொழியுடைய முதல் எழுத்து இருக்குல்லம்மா, இதுல கா, சா, தா, பா வல்லினம் வந்துச்சுட்டோம். வல்லின எழுத்துக்கள் எந்த வரிசை வந்தாலுமே, இந்த வரிசையில் எது வந்தாலுமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் இப்ப கா இருக்கு அப்படின்னா இதுக்கு என்னமான மெய் எழுத்து போடணும், இக்குன்னு போடணும். சா வரிசை இருந்தா இச்சு போடணும், தா வரிசை இருந்தா இத்து போடணும், பா வரிசை இருந்தா இப்பு போடணும். இதன கான்செப்ட். அதாவது இந்த வரிசை எதுவா இருக்கலாம். அது என்ன வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னா, வல்லின எழுத்துக்கள் மொத்தம் 6 தானமா, கசட, தப்பர. அப்ப நான் இந்த 6 மேல சொல்லிக்கணும். கசட, தப்பர அப்படின்ற வல்லின எழுத்துக்கள் தானே. வல்லின எழுத்துக்கள் 6ல நான் 4 மட்டும் சொல்றேன். தாவும் ராவும் சொல்லல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சொல்லுக்கு முதல்ல வரும்போது மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள் படிக்கும் பொழுது ஒரு சொல்லுக்கு முதல்ல டாவும் ராவும் வராது. அதனால காசா தாப்பா மிகும் அப்படின்னு சொல்லியிருப்போம். சோ வறுமையில காசா தாப்பாவுடைய வரிசை இருந்தா நிலைமொழியில என்ன விதியில வல்லினம் மிகும் அப்படின்றத 33 விதிகளை நம்ம படிப்போம். சோ அதுதான் இங்க வந்து இந்த விதிகள். இப்போ நிலைமொழியில எனக்கு 8ன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா, 8 என்ற வார்த்தை வந்து காசா தாப்பா இருந்தா நம்ம வல்லினம் மிகும். 10 என்ற ஒரு வார்த்தை இருந்து காசா தாப்பா இருந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகும். நிலைமொழியில அரை என்று இருந்து வறுமையில காசா தாப்பா வரிசை இருந்தா அதுக்கு என்னமான வல்லினம் மிகும். பாதி என்ற நிலைமொழி இருந்து வறுமையில காசா தாப்பா வரிசை இருந்தா அதுக்கு என்னமான வல்லினம் மிகும். இந்த மாதிரி கான்செப்ட் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் எல்லாமே நிலைமொழி தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ நிலைமொழியில அரை, பாதி என்ற சொற்கள் வந்த வல்லினம் மிகும், 8, 10 என்ற சொற்கள் வந்த வல்லினம் மிகும். அப்ப எனக்கு 2 கூற்றும் சரி. அப்ப ஆப்ஷன் என்ன சொல்லலாம்? 1, 2, 2ம் சரி. டெல்லி ஆப்ஷன். ஓகேவா? ஓகே. 4வது. அடுத்த 5வது பாருங்க. சரியான தொடரை தேர்க. எது இதுல சரியா இருக்குன்னு கேக்குறாங்க. வந்த திருடன், பாடிய பாடல், அத்தனை பேர். நான் இப்பதான் சொன்னேன், அத்தனைன்னு ஒரு வார்த்தை வந்தா எனக்கு என்ன ஆகாதுன்னா வல்லினம் மிகாதுன்னு சொன்னேன். ஏன்? அத்தனை, அத்துணைன்னு கொடுத்திருந்தா வல்லினம் மிகுந்திருக்கலாம். இங்க போடுறாங்க இல்லையா, எத்துணை. இப்ப இந்த வார்த்தையில இருக்கு என்ன ஆகும்? நிலைமொழியில எத்தனை இருந்து வறுமையில காசாதாப்பா வரிசை இருந்தா வல்லினம் மிகும். ஆனா அத்தனை அப்படிதான் வந்திருக்காது. இது என்னது? இதுவும் வந்த திருடன் அப்படின்றதும் பாடிய பாடல் அப்படின்றதும் பெயரச்சம். பெயரச்சத்துல எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா எனக்கு வல்லினம் மிகாது. பெயரச்சத்துக்கு என்ன ஆகாது? வல்லினம் மிகாது. ஏன் பெயரச்சம்? வந்த, வருதல் என்ற ஒரு வினைச்சொல் முற்று பெறாமல் வந்த என்று இருந்து ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கிறதால இது பெயரச்சம். பாடிய, பாடுதல் என்ற ஒரு வினை முற்று பெறாமல் பாடிய என்று பாடல் என்ற பெயரை கொண்டு முடிஞ்சதுனால இது பெயரச்சம். இது என்ன பெயர் அப்படின்னா இது தொழிற் பெயர். இது வந்து பொருள் பெயரா நம்ம சொல்லியிருப்போமா? சோ அந்த கான்செப்ட்ல இது வல்லினம் வந்திருக்க கூடாது. வந்திருக்கிறதுனால இது எனக்கு தவறு. சொல்றது புரியுதா?
இது ரெண்டுமே பெயரெச்சம். இது அத்தனை என்ற வார்த்தையில வல்லினம் மிகாது. சோ டெல்லி என்பது எனக்கு சரியான பதிலா இருக்கு. 5வது வினாக்கு டெல்லி என்பது சரி. அடுத்த 6வது போயிடுமா? பிழையற்ற தொடரை அறிந்து எழுதுக. பிழையற்றன்னா சரின்னு அர்த்தம். முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா சரியானது தவறானதுன்னு கேட்கும்போது நீங்க ஈஸியா எடுத்துருவோம். ஆனா இப்ப என்ன பண்றா தெரியுமா? சரி இல்லாதது, சரியற்றது, பிழையானது, பிழை உற்றதுன்ற வார்த்தைகளை கொஞ்சம் நம்ம மாத்தி கொடுக்கும்போது கன்ஃபியூஷன் ஆறீங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா படிச்சுட்டு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சரி தவறு எழுதிக்க. இப்ப பிழையற்றது அப்படின்னா சரின்னு அர்த்தம். இது பிழை உற்றது அப்படின்னா தவறுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரியானது பார்ப்போமா? வல்லினம் மிகுவதன் அடிப்படையில் எது சரின்னு கேட்கிறாங்க. எது சரி பாருங்க. உடைந்த கண்ணாடி, நம்ம இப்பதான் சொன்னோம் உடைந்த கண்ணாடி. கண்ணாடி என்பது ஒரு பெயர் சொல். உடைதல் என்ற ஒரு வினை முற்று பெறாமல் இருக்கிறதுனால இது பெயரெச்சம். எனக்கு வல்லினம் மிக கூடாது. என்ன இருக்குது? பெயரெச்சம். அதனால எனக்கு வல்லினம் மிக கூடாது. பாடிய பாடகன், அதுவுமே எனக்கு பெயரெச்சம். அதனால வல்லினம் மிகல, இது பெயரெச்சம். ஓகேவா? அடுத்து பாருங்க, கேட்டு பாடு. கேட்டு பாடு அப்படின்னா கேட்டுதான், மிகும் தான். ஏன் மிகும்? சரிதான். ஏன்னா கேட்டு பாடு அப்படின்னா கேட்டு அப்படின்ற வார்த்தை என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வன் தொடர் குற்றிலுகரமா இருக்கு. என்னவா இருக்குமா? வன் தொடர், ஒரு நிமிஷம், வன் தொடர் குற்றிலுகரத்தில் வன் தொடர் குற்றிலுகரம், வன் தொடர் குற்றிலுகரத்தில் வல்லினம் மிகும். அதனால எனக்கு இங்க கேட்டுப்பாடு அப்படின்றது எனக்கு என்னவா இருக்கு? வன் தொடர் குற்றிலுகரத்தில் வல்லினம் மிகுந்திருக்கு. அழகிய பறவை அப்படின்றது ஒரு பெயரச்சம் தான். அதனால எனக்கு என்ன ஆகக்கூடாது அப்படின்னா வல்லினம் மிகக்கூடாது. ஸோ இதுமே தவறுதான். அப்போ ஆப்ஷன் இருக்கு, சி என்பது சரியா இருக்கு. ஓகேவா? 6க்கு அடுத்து கவனிங்க. 7வது பொருத்தமற்றதை தேர்க. பொருத்தமற்றது எது? எது பொருத்தம் இல்ல பாருங்கள. கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து படித்தான். கேட்டு கேட்டு நான் இப்பதான் சொன்னேன். கேட்டு வன்தொடர் குற்றத்துல வல்லினம் மிகணும் இங்க போடல. சோ அதனால இந்த கூற்று தவறு. இங்கேயுமே போடல, அதனால இந்த கூற்று தவறு. வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? சோ ஒரே ஸ்டேட்மெண்டா கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கேட்டு வன்தொடர் குற்றத்துல வல்லினம் மிகுந்திருக்கணும், இங்க போடல, 2 கூற்று தவறு. மீதி பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்குன்னா ஏவும் சி இருக்கா. கேட்டு 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 பார்த்து பார்த்து, இதுமே என்ன சொல்லலாம்? வன்தொடர் குற்றிலுகரம் சொல்லலாமா? அப்ப இதுலயுமே எனக்கு வல்லினம் வந்திருக்கு, சரிதான். ஓகேவா? ஆனா இதுக்கு இடையில இப்ப போட்டிருக்கு தவறு. ஏன் அப்படின்னா இது கேட்டு கேட்டு அப்படின்றது இது ஒரு தனி வாக்கியம், பார்த்து பார்த்து என்பது ஒரு தனி வாக்கியம். இது ரெண்டு சேர்த்து போட முடியாது. அதனால அந்த வழிதான் வரக்கூடாது. அப்ப இதை தனித்தனியா எழுதியிருக்காங்க பாத்தீங்களா? கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து வன்தொடர் குற்றத்தில் வல்லினம் மிகும் என்ன சொல்லியிருக்காங்க? அது மேலே எழுதிட்டு இருக்கனால இங்க அதிலே பாத்துங்க. ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி என்பது சரியா இருக்கு. இது ரெண்டாம் வாக்கியமா பார்க்கும்போது அங்க போடக்கூடாது. ஓகேவாமா? 7க்கு சி. ஒரே தொடர் அமைப்பா இருக்கும்போது நீங்க ஆப்ஷன் வச்சு அழகா எலிமினேட் பண்ணிட்டு போயிடலாம். 8வது கவனிங்க. கீழ்கண்டவற்றில் சரியானது எதுன்னு கேக்குறாங்க. கீழ்கண்டவற்றில் சரியானது எதுன்னு பண்ணல. வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னு கேக்குறாங்க. சோ தமிழ் தாய், தமிழ் தாய், தாய் தமிழ். ஒன்றும் இப்ப 2 வார்த்தை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒண்ணு தமிழ் தாய், இன்னொன்னு என்னன்னா தாய் தமிழ். இது 2 தான் கொடுத்துருக்காங்க. சோ இதுல ஒண்ணு என்னவா இருக்குன்னா ஓமையா இருக்கு, ஒண்ணு உருவகமா இருக்கு. இதுல எது ஓமை எது உருவகம் ஃபர்ஸ்ட். ஆனா ஓமையா இருந்தாலும் சரி உருவகமா இருந்தாலும் சரி வல்லினம் மிகும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எது ஓமை எது உருவகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தாய் அப்படின்றது உருவகம். ஓகேங்களா? அதே மாதிரி தாய் தமிழ் அப்படின்றது ஓமை. ஓமையா இருக்கட்டும் உருவகமாட்டும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வல்லினம் மிகும். ரெண்டுமே எனக்கு என்ன ஆகும்? வல்லினம் மிகும். வல்லினம் மிகும். சரி, இது எப்படி நான் ஓமை உருவகம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல. ஓமை அப்படின்றது கொஞ்சம் அந்த ஒப்பிட்டு ரெண்டுமே ஒப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் தான். ஒரு பொருளை இன்னொரு பொருளோடு ஒப்புமைப்படுத்தி சொல்றாங்க. ஆனா ஓமை அப்படின்றது என்னால ஏத்துக்க முடியும். இப்போ ஒருத்தர் ஓமையா ஒரு பொருளை ஒப்பிடும் போது இப்ப மதிமுகம் அப்படின்னா மதி என்றால் நிலவு, நிலவு போன்ற முகம் உடையவள் அப்படின்னா நான் ஏத்துப்பேன். ஏன்னா நிலவு ரொம்ப அழகா இருக்கு, பிரகாசமா இருக்கு, அது போல அவருடைய முகம் இருக்கு அப்படின்னா நான் ஏத்துக்க முடியும். இது ஏத்துக்கக்கூடியதா இருக்கும். உருவகம் என்றால் கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருக்குமா, அதை நம்ம டக்குன்னு ஏத்துக்க முடியாதான். இப்ப வரல அதே வார்த்தையை முகமதி நான் சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். முகமதி முகம் போன்ற மதி, உன்னுடைய முகம் போலதான் நிலவு இருக்கு அப்படின்னா அதை ஏத்துக்க முடியுமா? நம்மளே சொல்லுவோம் ரொம்ப கொஞ்சம் ஓவரா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? சோ அப்ப இது ஏத்துக்க முடியும், இது ஏத்துக்க முடியாது. பாருங்களேன், தாய் தமிழ், என் தாய் போன்ற தமிழ்னா நான் ஏத்துப்பேன். ஏன்னா என் தாய் ரொம்ப அன்பானவ, பாசமானவ, அது போல என்னுடைய தமிழ் எனக்கு ரொம்ப அரவணைக்குது, பாதுகாக்குது அப்படின்னா நான் ஏத்துக்க முடியும். சோ ஓமையில எனக்கு வல்லினம் மிகும் தான்.
தமிழ் தாய், தமிழ் போன்ற தாய் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறதுனால இதை ஏத்துக்க முடியாது. இது உருவகமா சொல்றேன். ஆனா உருவகத்திலுமே எனக்கு வல்லினம் மிகுந்தா. அப்ப இங்க பாருங்களேன், இதுல வல்லினம் மிகுந்திருக்கு, இதுல வல்லினம் மிகுந்திருக்கு. அப்ப எனக்கு சரின்னு கேட்டா 1, 4 சரி. எது பொருந்தாதுன்னு கேட்கலாம், சரியானதா கேட்கிறாங்க. அப்ப 1, 4 சரி. எது ஆப்ஷன் இருக்கு? எனக்கு 1 மற்றும் 4 என்பது சரியா இருக்கு. ஆப்ஷன் எனக்கு கீழ்கண்டது சரியானது கேட்கிறாங்கம்மா. 8வது தான் சரியானது. ஓகேவா? ரைட் தான். அப்போ 1, 4 சரி. ஓகேவா? 2, 3 தவறு. ஓகே, சரி. அடுத்து போயிடுமா? 8க்கு சி. அடுத்து கவனிங்க. கூற்று காரணம். கண்ட காட்சி என்ற துறையில் வல்லினம் மிகுந்துள்ளது சரிதான். ஏன்னா கண்ட காட்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்ல வல்லினம் மிகுந்துள்ளது சரிதான். ஆனா காரணம் பாருங்களேன், இங்கு பார்த்த காட்சி என்ற போது பார்த்த காட்சி கிடையாது. பார்த்த காட்சின்னா வல்லினம் மிகாது இல்ல. ஏன்னா பார்த்த காட்சி அப்படின்றது ஒரு பெயரச்சமா இருக்கு. இப்ப பாருங்களேன், கண்ட காட்சி, இது எனக்கு காணுதல் அப்படின்ற ஒரு சொல் முற்று பெறாமல் கண்ட என்று முடிஞ்சு காட்சி என்ற ஒரு தொழில் பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கா. அப்ப இதை நான் பெயரச்சமா எடுத்திருப்பேனா? பெயரச்சமா எடுத்திருந்தேன் அப்படின்னா இது கண்டிப்பா எனக்கு வல்லினம் மிகுந்துக்க கூடாது. இங்க போட்டிருக்கிறதுனால இது வந்து பார்த்த காட்சின்னு கண்டிப்பா வர சான்ஸ் இல்லை. அப்ப இது போட்டிருக்காங்க அப்படின்னா என்னுடைய பொருள் என்னன்னா, கண்டம் அப்படின்னா கழுத்து சொல்லலாம். கழுத்தின் அதாவது கழுத்தினது காட்சின்னு சொல்றாங்கம்மா. கழுத்தினது காட்சி. கண்டம் இங்க என்ன வந்திருக்குன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். என்னன்னா கண்டம். ஒரு நிமிஷம். இதுல கண்டம் காட்சி அப்படின்னா இல்ல பாருங்களேன், மகர ஈற்று புணர்ச்சி. மகர ஈற்று புணர்ச்சி வல்லொற்று மிகும் மெல்லொற்று மிகும் படிச்சு 3 கான்செப்ட். ஒண்ணு மகர ஈற்று கெட்டு புணரும், மகர ஈற்று கெட்டு வல்லினம் மிகும், மகர ஈற்று கெட்டு மெல்லினம் மிகும். இங்க கண்டம் மகர ஈற்று கெட்டு எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா வல்லினம் மிகுந்திருக்கு. சோ அந்த கான்செப்ட் தான் இது வந்திருக்கு. சோ அதனால நான் சொன்னா கூற்று சரிதான், ஆனா எனக்கு காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. ஏன் காரணம் தவறு அப்படின்னா இது பார்த்த காட்சி அல்ல. பார்த்த காட்சி அப்படின்னா அங்க வல்லினம் மிகுந்திருக்க கூடாது. ஓகேவா? அப்போ 9வது சி. அடுத்து பாருங்க 10வது. கீழ்கண்ட எப்பெயரச்சத்தில் வல்லினம் மிகாதுன்னு கேட்கிறாங்க. சோ கீழ்கண்ட எந்த பெயரச்சம் வல்லினம் மிகாது? திரைநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம் எதுலுமே வல்லினம் மிகாது. பெயரெச்சம்னு வந்துருச்சுனாவே பொதுவாவே பெயரெச்சம் வந்தா எனக்கு வல்லினம் மிகாது. வல்லினம் மிகாது. ஆனா அது தெரியலை பெயரெச்சமா இருந்தாலும் சரி, குறிப்பு பெயர் எடுத்து கிடப்பாங்களா. தெரியலை பெயர்ச்சுன்னா இப்ப எடுத்து கிடப்பாங்களே, இதுக்கு எடுத்து சொல்றேன். தெரியலை பெயரெச்சம் அப்படின்னா பாடிய பாடல். இல்ல பாடியனா தெரியலன்னா என்ன தெரியணும் எனக்கு? தெரியலை பெயரச்சம் ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? தெரியலைக்கும் குறிப்புக்கு என்ன பெயரச்சுன்னா, தெரியலை பெயரச்சம் என்றால் செயல் காலம் வெளிப்படையா காட்டும். செயலையும் காலத்தையும் வெளிப்படையா காட்டுச்சு அப்படின்னா தெரியலை பெயரச்சம். காட்டுதா பாருங்க. பாடிய, பாடுதல் என்ற செயல் பாடிய என்ற இறந்த காலத்தையும் ரெண்டுமே காட்டுது. ஆனா இங்க எனக்கு வல்லினம் மிகாது. தெரியலை பெயரச்சமா இருந்தாலும் வல்லினம் மிகாது. இதே குறிப்பு பெயரச்சம்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க பாடிய பாடலா நல்ல பாடல் அப்படின்னு இருந்துச்சுல, நல்ல பாடல். இது குறிப்பு பெயரச்சம். ஏன்? நல்ல பாடலாம் என்ன தெரியுமா? செயலையும் காலத்தையும் வெளிப்படையா காட்டாது. வெறும் பண்பினை மட்டும் காட்டும். என்ன காட்டும்? பண்பு. என்ன பண்பு? நல்ல அப்படின்ற ஒரு பண்பினை மட்டும் காட்டுறதுனால இது குறிப்பு பெயரச்சம். இங்கேயுமே எனக்கு வல்லினம் மிகாது. சோ இங்கேயுமே எனக்கு வல்லினம் மிகாது, இங்கேயுமே வல்லினம் மிகாது. இது வரக்கூடாது. சாரிப்பா. குறிப்பு பெயரச்சம் தெரியல பெயரச்சமா? சாரி, இங்க இல்ல. ஓகேவா? அப்ப எனக்கு அது சரிதான். தெரியல பெயரச்சல் வல்லினம் மிகாது, குறிப்பு பெயரச்சல் வல்லினம் மிகாது. எதிர்மறை பெயரச்சம். அதுவே எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னா இப்ப பாடிய பாடல் சொல்றல, இதே பாடாத பாடல் அப்படின்னு இருந்துச்சு. இது எதிர்மறை. பாடாத பாடல் அப்படின்னா இது இங்க என்ன போடாது, இங்கேயும் எனக்கு வல்லினம் மிக கூடாது. முழுதுக்கு எடுத்துக்காட்டு போட்டாச்சா? இது தெரியலை பெயரச்சம், இது குறிப்பு பெயரச்சம், இது எதிர்மறை பெயரச்சம். ஆனா இதுலயே ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னது? ஈறு கெட்ட. என்ன கான்செப்ட்மா? ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். இதுல வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சத்துல வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு இப்ப பாடாத பாடலுக்கா, இதுல பாடா பாடல். ஈறு கெட்ட எதிர்மறை என்னது? இந்த ஈற்று எடுத்து கெட்டிருக்கா. அப்ப கெட்டதுக்கு அப்புறம் வந்ததுனால இங்க நான் என்ன போடலாம் அப்படின்னா இப்பு போடலாம். இதுல எனக்கு வல்லினம் மிகும். சொல்றது புரியுதல்? அப்ப ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சல் வல்லினம் மிகும். தேனிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சல் வல்லினம் மிகாது. சரிங்களா? அப்ப 3 கான்செப்ட் வச்சா. அப்ப 4வது கான்செப்ட் என்ன பாருங்க, மேற்கண்ட அனைத்தும். இது எதுலுமே எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா வல்லினம் மிகாது அப்படின்றத சரியான பதில். ஓகேவா? 10க்கு டெல்லி.
11வது கொஸ்டின் கவனிங்க. கீழ்கண்டபடி சரியான தொடரை காண்க. இதுல எது சரியா இருக்குன்னு கேக்குறாங்க. சோ என்ன பார்க்கலாம். நன்மை தீமை அப்படின்றத வல்லினம் போடல, இத்து போடல. சரிதான். ஏன் இத்து போடல அப்படின்னு சொல்றேன். இரவு பகல் இங்க இப்போ வரக்கூடாது. ஏன் அப்படின்னா இது என்னது உண்மை தொகை. உண்மை தொகையில எனக்கு வல்லினம் மிக கூடாது. உண்மை தொகையில வல்லினம் மிகாது. எழுந்து பார்த்தான். எழுந்து மென்தொடர் குற்றிலுகரம். மென் தொடர் குற்றிலுகரத்தில் எனக்கு வல்லினம் மிகாது. மென்தொடர் குற்றிய லுகரம் அதுல எனக்கு என்ன ஆகாதுன்னா வல்லினம் மிகாது. சோ இங்க வரக்கூடாது. ஓகேவா? அதனால இந்த குற்றமே தவறு. அடுத்து கவனிங்க. முருகா கேள். முருகா என்பது விழித்தொடர். விழித்தொடரில் எனக்கு வல்லினம் மிகாது. அதனால எனக்கு இங்க வரக்கூடாது. ஆனா நன்மை தீமை என்பது வல்லினம் மிகாது என்பது சரிதான். ஏன்னா நன்மை தீமை அப்படின்னு எதிரிணைகள். இப்ப எதிரிணைகளா இருந்துச்சுன்னா இணைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுல என்ன ஆகுதுன்னா வல்லினம் மிகாது. கரெக்ட் தானே? அப்ப இங்க போடாமன்னு விட்டுருக்கேன். எதிரிணைகள் அப்படின்னா நன்மைக்கு ஆப்போசிட் தீமை அப்படின்னால இத்து வராது. இது சரிதான். இப்போ இன்னொரு கூட சொல்லாம அதுக்கு எடுத்துக்காட்டு பிழை திருத்தம்னு வச்சுங்களேன். பிழை திருத்தம் இங்க என்ன போடக்கூடாது? இத்து போடக்கூடாது. ஏன் அப்படின்னா பிழை என்பதுக்கும் ஆப்போசிட் இருக்கிற எதிரிணை என்ன திருத்தம் அப்படின்றது. ஸோ இது மாதிரி இப்போ மேடு பள்ளம் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வரக்கூடாது. அதெல்லாம் சரியா தான் போட்டிருக்காங்க. அப்போ 16வது கொஸ்டினுக்கு ஏ என்பது சரிதான். அடுத்து பாருங்க 12வதுல கூற்று காணும். வடதிசை என்னும் சொல்லின் வல்லினம் மிகுந்துள்ளது சரின்றாங்க. தவறு. வட அப்படின்ற திசையில எனக்கு என்ன வரக்கூடாது அப்படின்னா இத்து வரக்கூடாது. வல்லினம் மிகுந்து கூடாது. திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்றது சரிதான். திசை பெயர்கள வல்லினம் மிகும். ஆனா வட என்ற சொற்கள் பின் வந்தா எனக்கு வல்லினம். இப்போ வடக்கு திசை இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வடக்கு திசைன்னு போட்டா வல்லினம் போடலாம். வடக்கு திசை அப்படின்னா நீங்க இச்சு போடலாம். ஆனா வட திசை அப்படின்னால சரி இத்து சரிமா இத்து. வடக்கு திசையில இத்து போட்டுதான் இது சரிதான். ஆனா வட திசையில எனக்கு வல்லினம் வந்திருக்காது. சோ கூற்று வந்து காரணம் சரி கூற்று தவறு. காரணம் சரி கூற்று தவறு. எங்க பாருங்க காரணம் மட்டும் சரி. ஓகேவா? கூற்று தவறு. ஏன்னா எனக்கு திசை பெயர்கள்ல கூற்று ஏன் தவறு? வடக்கு திசையில வட திசைன்னு மட்டும்தான் வரணும். வட பிளஸ் திசை வட திசைன்னு தான் வரணும். அதனால இது தவறு. ஓகேவா? சரி. 12வது ஆப்ஷன் டெல்லி. அடுத்து 13வது கொஸ்டின் பொருந்தாத விதியை காண்க தேர்க. பொருந்தாதது எந்த விதின்னு பார்ப்போமா? சரி கவனிங்க. விழி வேற்றுமை தொடரில் வல்லினம் மிகாது. இப்பதான் பார்த்தோம். ஆமா விழி வேற்றுமையில வல்லினம் மிகாது என்பது சரிதான். இப்போ எடுத்து கிடப்பல கிளியே பேசு. இங்க எனக்கு வல்லினம் மிக கூடாது. ஏன் அப்படின்னா சரிதான். ஏன் அப்படின்னா கிளி அப்படின்ற ஒரு படற்கை. விழி வேற்றுமை என்ன? ஒரு படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றுவது. இப்ப கிளி என்பது ஒரு படற்கையை இதனை எனக்கு என்னவா மாத்தும்னா கிளியே அப்படின்ற முன்னிலை பெயராக மாற்றும். என்னவா மாத்தும்? முன்னிலை பெயராக மாற்றும். சோ படற்கை என்பதை முன்னிலை பெயராக மாற்றுவதுதான் விழி வேற்றுமை. அப்ப கிளியே பேசு அப்படின்னா எனக்கு என்ன வரக்கூடாது? வல்லினம் வரக்கூடாது. சரி. பெரும்பாலும் உருபும் பயணம் உடன்தொகு தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ பெரும்பாலும் உருபும் பயணம் உடன்தொகு தொகையில் வல்லினம் மிகும். ஓகேக்கட்டும். 2 வடமொழி சொற்களில் வல்லினம் மிகும். இது சரிதான். ஏன்னா பெரும்பாலும் தெரியுமா இல்லையா? 2ஆம் வேற்றுமை உருபும் பயணம், 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை. 6 மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா 6 என்பது உருபும் பயணம் உடன்தொகு தொகையில வராது. ஓகேவா? அப்ப 2, 3, 4, 5, 7 என்ற உருபும் பயணம் உடன்தொகு தொகையில் இருக்கு. ஆரம்பம் இருக்கு. பட் வல்லினம் மிகுமான்னு கேட்டா அங்க வராது. சரிங்களா? அப்ப வல்லினம் மிகும் கொடுத்திருக்காங்க. சரிதான். 2 வடமொழி சொற்களில் வல்லினம் மிகும் கொடுத்திருக்காங்க. தவறு. மிகாது. 2 வடமொழி சொற்களாக இருந்துச்சுன்னா அங்க எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா வல்லினம் மிகாது. வடமொழி சொற்கள் எடுத்துக்காட்டு பாருங்களேன். ஆதி பிளஸ் பகவன் அப்படின்னா ஆதி என்பது ஒரு வடமொழி சொல். நம்ம தொடக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல. பகவன் அப்படின்றது ஒரு வடமொழி சொல். இங்க நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இப்பு போடக்கூடாது. அதான் மிகாது. இப்ப என்ன தேசபக்தன் இல்ல தேசபக்தி அப்படின்னா இங்க என்ன போடாது? இப்பு போடக்கூடாது. சரிங்களாமா? இதான் சொல்லியிருப்பாங்க. சோ அந்த கான்செப்ட்ல 2 வடமொழி சொற்கள் இடையில் வல்லினம் மிகாது. மவ்வீறு ஒற்றழிந்து வல்லினம் மிகும். ஆமா இப்ப சொன்னமே நம்மதான் பாடம் பிளஸ் தலைவர் இல்ல தலைவன் அப்படின்னா மவ்வீறு ஒற்றழிந்து பாட தலைவன். ஏன்னா அதுக்குள்ள உயிரெழுத்து நிக்குமா நம்மளுக்கு. அப்போ பாட தலைவன் நம்ம போடுவோம். அப்போ மவ்வீறு ஒற்றழிந்து வல்லினம் மிகும் அப்படின்றது சரிதான். சோ இது எல்லாமே சரியா இருக்கு. இது மட்டும் தவறாக்குமா கேட்டிருக்கு தவறுன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பாருங்க.
13வது கொஸ்டின்ல பொருந்தாததுல தவறானதான் கேட்கிறாங்க. சோ தவறானது எது அப்படின்னா சி. ஏன்னா 2 வடமொழி சொற்களின் இடையில் வல்லினம் மிகாது. ஓகேவா? அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம். தண்ணீர் பாம்பு இப்ப போட்டிருக்காங்க, சரிதான். தண்ணீர் பாம்பு அப்படின்றது தண்ணீரில் வாழும் பாம்பு 5ஆம் வேற்றுமை பொருளில் வந்ததால் வல்லினம் மிகுது. அப்படியாமா? அது தண்ணீரில் உள்ள பாம்பு என்பது கரெக்ட் தான். ஆனா 5ஆம் வேற்றுமை இல்ல, 7ஆம் வேற்றுமை என்பதனால வல்லினம் மிகுந்துள்ளது. இது தவறு, இது சரி. ஏன் இது 7ஆம் வேற்றுமை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தான் தெரியுமே, வேற்றுமை படிக்கும்போது படிச்சிருப்போமே, இல் அப்படின்றது 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் வரும். நம்ம படிச்சிருப்போமா இல்லையா? இல் என்ற உருவு இது ரெண்டுமே வரும் தான். ஆனா எந்தெந்த பொருள்ல வரும் மேக்சிமம் பாருங்க, நல்லா கவனிங்க. வேற்றுமை படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் மறக்கவே மறக்காதீங்க. வேற்றுமையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஃபர்ஸ்ட் கண்டிப்பா வேற்றுமை உருவு தெரியணும், வேற்றுமையுடைய சொல்லுருவு கண்டிப்பா தெரியணும். அது போக 4 விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாமா? சரி, 4 ஞாபகம் வச்சுக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உருவு தெரியணும், சொல்லுருவு தெரியணும், அது எந்த பொருள்ல வரும், கிழமை பொருளை வரக்கூடிய வேற்றுமை என்ன, கருவி பொருளை வரக்கூடிய வேற்றுமை என்ன, உடனிகழ்ச்சி பொருளை வரக்கூடிய வேற்றுமை என்ன, ஆக்கல் பொருளை வரக்கூடிய வேற்றுமை என்ன அப்படின்ற படை, அப்புறம் பார்த்தீங்கன்னா நட்பு பொருளை வரக்கூடிய வேற்றுமை என்ன, பகையில வரக்கூடிய நம்ம பொருள் கொடுத்துருப்பாங்க. இப்ப 2ஆம் வேற்றுமைனா ஒரு 6 வகையான பொருள்ல வரும், 4ஆம் வேற்றுமைனா ஒரு 8 வகையான பொருள்ல வரும், 7ஆம் வேற்றுமைனா இடப்பொருள், 5ஆம் வேற்றுமை நீங்கள் பொருள் படிப்பீங்கல்ல, அது ரொம்ப அவசியம். 4வது அதுக்கு வழங்கப்பட்ட வேறு பெயர் என்ன இருந்தா கேட்கும். இப்போ எழுவாய் வேற்றுமை என்று அழைக்கப்படுவது எது, செயற்பாடு பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுவது எது, விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுவது எது, உடனிகழ்ச்சி பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுவது எது, கிழமை பொருள் வரக்கூடிய வேற்றுமை எது. ஸோ இது மாதிரி கேட்கறாங்க. ஸோ இது மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஸோ இது 4மே ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த கான்செப்ட்ல இல் என்பது 5ஆம் வேற்றுமை 7ஆம் வேற்றுமை ரெண்டும் சரிதான். ஆனா 5ஆம் வேற்றுமையில வரும்போது எனக்கு நீங்கள் பொருள்ல வரும், 7ஆம் வேற்றுமையில வரும்போது இடப்பொருள்ல வரும். சொல்றது புரியுதா? இப்ப நீங்கள் அப்படின்னா மலை வீழ் அருவி, மலையில் இருந்து விழுந்த அருவி, அப்ப நீங்கள் பொருள வருது. ஆனா இதுவே பெட்டியில் உள்ள பணம்னு இடப்பொருள வருது. அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. அப்போ தண்ணீர் பாம்பு அப்படின்றது தண்ணீரில் வாழும் அப்படின்னா இங்க இடப்பொருள்ல வந்திருக்கணும். 7ஆம் வேற்றுமையில பொருள்ல வரும்போது இது இடப்பொருள், ஏன்னா இடத்தான் மென்ஷன் பண்ணுது, அதனால நீங்கள்ல மென்ஷன் பண்ணல, அதனால இது 7ஆம்னு கொடுத்துக்கணும், இது இடப்பொருள் அப்படின்றதுனால. ஸோ இது தவறு. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் எனக்கு என்ன அப்படின்னா கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரி, கூற்று மட்டும் சரிமா. ஓகேவா? அப்ப ஏ ஆப்ஷன் சரியா இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க 15வது. வல்லினம் மிகுமிடம் அறிந்து சரியான தொழில்கள். வல்லினம் மிகுமிடம் அறிந்து சரியான தொழில்கள் கேட்கிறாங்க. ஸோ எது பார்க்கலாமா? இந்த கால பெயரெச்சம், இறந்த கால பெயரெச்சம், நிகழ்கால பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம், ஈறுகெட்டு எதிர்மறை பெயரெச்சம். நான் இப்பதான் சொன்ன பதில இது 4மே ஆடி சொல்லியாச்சு. பெயரெச்சம் காலத்தை காட்டும், அப்படின்றதுல இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் காட்டும், எதிர்காலத்தை காட்டும் சொல்லிருப்பல. எதுவா இருந்தாலும் எனக்கு என்ன ஆகாது, இறந்த காலமா இருந்தாலும் நிகழ்காலமா இருந்தாலும் எதிர்மறையா இருந்தாலும் தெரிநிலையா இருந்தாலும் குறிப்பேர் இருந்தாலும் எதிர்மறையா இருந்தானே, எதுனாலும் என்ன கிடையாது, எதிர்மறை எதிர்காலம். ஓகேவா? சரி, அது எதிர்காலமா, எதிர்மறை கொடுத்துருக்காங்க, எதிர்மறை வேற. ஓகேவா? சரி, அப்ப இது எதுவா இருந்தாலும் எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா வல்லினம் மிகாது. ஈறுகெட்ட எதிர்மறை பேச்சு மட்டும்தான் எனக்கு வல்லினம் மிகும். நம்ம தான் சொன்னோமே இப்பதான். ஓகேவா? இப்போ பாடிய, பாடல், பாடுகின்ற, பாடல், பாடும், பாடல், இதுல எதில் பாடாது, பாடல், இதுல எதுவுமே எனக்கு என்ன ஆகாதுன்னா வல்லினம் மிகாது. இது இறந்த காலம், இது நிகழ்காலம், இது எதிர்காலம். இங்க இது எதிர்மறை, இதுலயுமே எனக்கு வராது. ஆனா பாடாது பாடல்ல நான் ஈறு கெட்டு போயிடுறேன். சோ பாடா பாடல் அப்படின்னு சொல்லும் போது மட்டும் எனக்கு வல்லினம் மிகுந்திருக்கான். சோ இந்த கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டெல்லி, நம்ம ஆப்ஷன் டெல்லி 15க்கு. ஓகேவா? 16வது கவனிங்க. கூற்று காரணம். பாலை பாடினான் என்பது பாலினத்தை பாடினான் என்று பொருள்படுமா? பாலை பாடினான் என்பது பாலினத்தை பாடினான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். ஆமா, 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் என்பது சரிதான். 2ஆம் வேற்றுமை விரி, 2ஆம் வேற்றுமை உருவு என்ன? ஐ என்பது வெளிப்படையாக வருவதுதான் விரின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா விரின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா தொடர்ன்னு சொல்லலாம், என்ன தொகா நிலை தொடர்ன்னு சொல்லலாம். தொகா தொடர், அந்த வேற்றுமை தொகா நிலை தொடர் இப்படி சொல்லலாம். ஓகேவா? சரி, இதுல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வல்லினம் மிகும் என்பது சரிதான். ஆனா
பாலை பாடினான் அப்படின்றது பாலை நிலத்தை பாடினான் வந்திருக்க கூடாது. பாலை பாடினான். இந்த பால் இருக்கலாமா, பால் என்ற பொருளை பாடினான். நிலம் பாலை நிலத்தை எப்படி வந்து கூடாது, வெறும் பாலை பாடினான் அப்படிதான். பால் பிளஸ் ஐ. அப்ப இரண்டாம் வேற்றுமை உறவு வெளிப்படையா வந்திருக்கு. அப்ப பாலை பாடினான் அப்படின்றதா பொருள் கரெக்டா இருந்திருக்கும். அதனால எனக்கு இங்க இருக்கிறதுனால இது தவறுமா. இங்க இது பாலை நிலைத்தேன் கொடுத்திருந்தாலும் தவறு. ஆனா இது இரண்டாம் வேற்றுமை விரி அப்படின்றது சரிதான். ஓகேவா, வெளிப்படையா தான் வந்திருக்கு. ஓகேவா, அப்போ கூற்று தவறு காரணம் சரி. கூற்று தவறு காரணம் ஆனால் காரணம் சரி. அப்ப எனக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாம்பே. 16க்கு பாம்பே. அடுத்து 17வது கவனிங்க. கூற்று 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 1 கூற்று 2. சால தவ தட குழ என்ற உரிச்சொற்களை தவிரன்னு கொடுத்துமா. இது எல்லாமே கரெக்டுமா. சால தவ தட குழ என்ற உரிச்சொற்களை தவிரன் கிடையாது. அந்த உரிச்சொற்கள்ல மட்டும்தான். உரிச்சொற்கள் நிறைய இருக்கு நம்மளுக்கு. நனி நனி கடி அப்படின்னு நிறைய உரு அப்படின்னு நிறைய உரு பொருள் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு எடுத்துக்காட்டுல உரு பொருள் அப்படின்னா இங்க என்ன போடாது அப்படின்னா இப்ப போடக்கூடாது. ஏன்னா இந்த உரிச்சொற்கள் வழியில மிகாது. ஓகேவா. கடி 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 மலரா என்ன சொல்லலாம். சரி, ஓகே, இது பார்க்கலாம். இது மட்டும் பாருங்களேன். சோ இந்த மாதிரி வருது இல்ல. அது போல சால தவ தட குழ அப்படின்ற சொற்கள்ல மட்டும்தான், தவிர இல்ல, அந்த சொற்கள்ல மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சொற்களில் வலினம் மிகும். அந்த சொற்களில் மட்டும் சொற்களில் மட்டும்தான் எனக்கு வலினம் மிகும். ஓகே, அதெல்லாம் தவறாக கொடுத்துருக்காங்க. ஓமை தொடர் மற்றும் சில உருவக தொடரில் வலினம் மிகும். ஆமா, ஓமையும் சரி உருவகம் சரி, சில வந்து வலினம் மிகும் தான். இது சரிதான். அப்ப எனக்கு என்ன அப்படின்னா கூற்று 2 மட்டும் சரி. ஓமை தொடர் இதான் பார்த்துமே. மலர் பாதம் மலர் போன்ற பாதம் என்பது தொகை அப்படின்னா என்னன்னா ஓமை தொடர் கொடுத்துருக்காங்களா. ஓமை தொடர் இதுல உருவகம் ஓமை. ஓகேவா. மலர் பாதம் மலர் போன்ற பாதம். அப்புறம் சில உருவக தொடர் அப்படின்னா பாதமலர். பாதமலர் வேணா வேற என்ன வச்சுக்கலாமா. என்ன சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம். கடை இப்ப கண் இருக்கலாமா. கடை கண் போடலாமா. தாமரை கண் அப்படின்னா இது ஓமை. அப்படின்னா இங்க இக்கு போடலாம், இங்க இப்ப போடலாம். இது கண் தாமரை அப்படின்னா இது உருவகமா சொல்லுவாங்க. இதுவே நம்ம என்ன போடலாம் அப்படின்னா இது போடலாம். சோ ஓமை உருவகம் ரெண்டுமே நம்ம தான் வலினம் மிகுன்னு பார்த்தோம். சரிதான். அப்ப ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் சரியான தொடர் எதுன்னு கேட்கிறாங்க. எது சரியானது பாருங்க. வாழ்க தமிழ் வேங்கோல் வினைமுற்றுல வலினம் மிகாது. இது என்ன வார்த்தை இருக்கு. வாழ்க தமிழ், வளர்க தமிழ், படிக்கா தமிழ். ஓகே, சரி, இது இருக்கும். இது வந்து மிகும். சரியா, சரி வராது. நிற்க தமிழ். சோ இது மூணுமே எனக்கு என்ன அப்படின்னா வேங்கோல் வினைமுற்றில் வலினம் மிகாது. வேங்கோல் வினைமுற்று வலினம் மிகாது. இப்போ வாழ்க வேங்கோல் வினைமுற்று என்ன. வாழ்த்துதல் வைதல் வேண்டல் விதித்தல் ஆகிய பொருளை வரும். சோ இந்த பொருளை வருதான் நம்ம வேங்கோல் வினைமுற்று சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம வேங்கோல் வினைமுற்றுடைய உருபுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேங்கோல் வினைமுற்றுடைய உருபுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கா இயர் அல். இப்போ ரீசண்டா தற்போது எனக்கு இயர் அல் என்பது என்ன கிடையாது அப்படின்னா நம்மளுக்கு வழக்கத்துல இல்ல. அது மட்டும் இல்லாம இது விகுதிகள் பெற்றே வரும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமா. சோ இதுல வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா இது மூன்றுமே எனக்கு என்னவா இருக்குன்னா வேங்கோல் வினைமுற்றா இருக்கிறதுனால எனக்கு வலினம் மிகாது. ஆனா இங்க பாருங்களேன், படிக்கா தமிழ் அப்படின்றதுல வலினம் மிகுந்திருக்கு. ஏன் அப்படின்னா இங்க இது ரைட் தான். ஏன்னா படிக்காத தமிழ் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம். எதிர்மறை பெயரெச்சம். இது என்ன மாதிரி எதிர்மறை பெயரெச்சம். அதனால இது நமக்கு வலினம் மிகல. ஆனா இதுல ஈறு கெட்டு போயிருக்கு. அப்ப என்ன வந்திருக்கு படிக்கா. அப்ப ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சல படிக்கா தமிழ். அப்ப எனக்கு இங்க வலினம் மிகுந்திருக்கு. சரிதான். இது என்ன அப்படின்னா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதனால எனக்கு வலினம் மிகுந்திருக்கு. ஓகேவா. சோ மத்தெல்லாம் வேங்கோல் வினைமுற்று. ஓகே, அப்ப ஆப்ஷன் சி. 19வது கொஸ்டின் கவனிங்க. வலினம் மிகுமிடமறிந்து சரியான தொடர் எதுன்னு கேக்குறாங்க. சோ எது சரியானது பார்ப்போமா. எத்துணை நம்ம தான் சொன்னோம். எத்துணைன்னு ஒரு வார்த்தை வந்தா கண்டிப்பா என்ன வரணும், வலினம் மிகுந்திருக்கணும். ஆனா தனைன்னு ஒரு வார்த்தை வந்தா இதுல
இத்தனை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இத்தனை பாடம் அப்படின்றதுல எனக்கு வல்லினம் மிகாது. அதே போல எவ்வளவு அப்படின்றதுல வல்லினம் மிகாது. அது, அவ்வளவு, சோ இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலயுமே எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா வல்லினம் மிகாது. அப்போ இதுலயும் வல்லினம் வந்திருக்க கூடாது, இதுலயும் வல்லினம் வந்திருக்க கூடாது, இதுவுமே வராது. ஸோ எனக்கு எத்தனை அப்படின்றது சரிதான். அப்போ எனக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 19க்கு ஏ. லாஸ்ட் கொஸ்டின் 20வது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கூற்று 1 2. கலை கற்றான் என்பதில் வல்லினம் மிகவில்லை, இதில் ஐ மறைந்துள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. கலை கற்றான் என்ற தொழில் கலை ஒரு பெயர் என்பதால் வல்லினம் மிகவில்லை. ஆம், கலை அப்படின்னா ஒரு பெயர்ச்சொல் எடுத்துக்கலாமா, ஒரு பெயர்ச்சொல், அதாவது ஒரு பெயர்ச்சொல்லின் கீழ் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எனக்கு என்ன அப்படின்னா கூற்று 2 மட்டும் சரி. ஆனா கூற்று 1 கலை கற்றான் என்பது வல்லினம் மிகவில்லை என்பதில் ஐ என்பது மறைந்துள்ளதுன்றாங்க. சோ கலையை கற்றான் அப்படின்னு சொல்ல, இல்ல கலை கற்றான், இது நமக்கு டேரக்டாவே புரியுது. சோ இது நம்ம எழுவாய் கூட சொல்லலாம், இது எழுவாய்ன்னு சொல்லலாம். எழுவாய் தொடர். ஓகேங்களா. சோ அப்ப எனக்கு என்னன்னா கூற்று 2 மட்டும் சரி. அப்போ ஆப்ஷன் சி, 20க்கு சி. ஓகேவா. ஸோ பாத்துங்க, நமக்கு தமிழ் தென்றல்ல 20 கொஸ்டின்ல வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள்ல இருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் கண்டிப்பா ஒரு நாள் வெற்றியை தரும்னு சொல்லிட்டு உங்களுடைய முயற்சியை அப்படியே கண்டினியூவா பண்ணிட்டே இருங்க. அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி.